ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஒரே மழை. சரி கோலம் போடுற வேலை மிச்சம்னு விட்டுட்டு பால் காய்ச்ச போயிட்டேன். என் பசங்களுக்கு பூஸ்ட்டு, எனக்கு டீ, அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு பிளாக் டீ. அப்புறம் டிஃபன் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பூரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கோதுமை மாவு, லைட்டாக உப்பு, கொஞ்சம் ஆயில், அப்புறம் மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல இந்த பதத்துக்கு இருக்கும். அப்புறம் என் பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட போயிட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி போட்டுட்டு அவருக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சைடில் லஞ்ச் பாக்ஸும் அவருக்கு ரெடி பண்ணியாச்சு. அட்லாஸ்ட் அவர் பாய் சொல்லிவிட்டு அவங்க நைனா கூட ஸ்கூலுக்கு போயிட்டார். அப்புறம் நான் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுவுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் தான். சும்மா கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸு, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல். சரி, ரசம் எப்படின்னு பண்ணேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் புளி, ஒரு அரை தக்காளி, உப்பு போட்டு லைட்டாக ஊற வச்சுட்டேன். தென் கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டேன். தென் இடிக்கல்லில் கொஞ்சோண்டு பூண்டு, 2 மிளகு, சீரகம், ஒரு பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா இடித்து, சீரகம் கொஞ்சோண்டு 3 போட்டு நல்லா இடித்து, பச்சை மிளகாய் நல்லா இடித்து இந்த பத்துக்கு மேக்ஸிமம் மிக்சியில் போடாதீங்க. இப்படி இடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஒரு சட்டியில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் கடுகு 2 போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தையும் விட்டுட்டு ரசத்தை ஊற்றி தள்ளிச்சு. 2 கருவேப்பிலை, கொத்தமல்லியில் இல்லை, அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு சின்ன டிப், எப்பயுமே பொரியல்லாம் செய்யும்போது தேங்காய் மட்டும் நம்ம திருவி போடுவோம்ல. நீங்கள் ரசம் இந்த அளவுக்கு கொதிச்சா போது, ரொம்ப கொதிக்க வேண்டாம். அந்த நுர கட்டி வரவுமே இறக்கிடுங்க. பொரியல்லாம் செய்யும்போது வெறும் தேங்காய் மட்டும் லாஸ்ட்டாக திருவி போடுவோம். அப்படி போடாமல் கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் என் செகண்ட் பையனை தூங்க வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பையனே ஸ்கூல் விட்டு வந்துட்டார். 4 மணி ஆகிடுச்சு. அதுக்குள்ள டைம் போகிறதே தெரியல. அவர் சோறுலாம் சாப்பிட மாட்டார். ஸ்கூல் விட்டு வந்ததும் அவர் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவார். குட் ஈவினிங் தான் சாப்பிட்டு இவரும் தூங்கிடுவார். தூங்கி முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரைடே இல்லை, ஸோ டுடே வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். இனிமேல் தான் போய் குளிக்கணும். இவ்வளோ வேலை பார்த்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஹஸ்பண்டும் ஒய்ஃபை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, என்ன பண்ண காலையிலேருந்து வீட்டில் சும்மா தானே இருந்த, இதான் கேட்பாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.